சார் நான் சொல்றேன், தப்பே செஞ்சா கூட நான் ஒரு நீதிமான், கிறிஸ்டியனை ரட்சித்திருக்கிறார், நான் பரலோக வாசி அப்படின்னு நினைக்கிறவன் தப்பெல்லாம் சாதாரணமா உதறி வெளியே வந்து வாசி கேட்கிறேன். நான் இன்னும் இப்படி சொல்றேன், அவரை போல மாறுவதில்லை, அவராகவே செயல்பட உங்களால முடியும்ன்றேன். என்ன அர்த்தம்? எந்த அதிகாரமோ எந்த வல்லமையோ இந்த உலகத்தின் எந்த வல்லமையோ என்னை தொடவோ என்னை டிஸ்ட்ராய் பண்ணவோ அதற்கு அதிகாரம் இல்லை, அதால் முடியாது. அப்ப கவனி, இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அப்போ மத்தேயு 4ஆம் அதிகாரம் எடுங்க. 4ஆம் அதிகாரத்துல இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரா? அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஞானஸ்தானம் எடுத்து மேல வந்து நின்று முதல் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும் போதே தலைவர் எப்படி தெரியுமா ஸ்டார்ட் பண்றாரு? ஆமா, தலைவன் தான். ஆமா, எப்படி ஸ்டார்ட் பண்றாரு தெரியுமா? எவனியோ தலைவன் சொல்றானுங்க, நம்மால ஆமா ரியல் தலைவர் பா அவரு. ஒரு ஆமென் சத்தமா சொல்ல கேட்கிறேன். ஆமா, ரியல் டைம் தலைவர் அவர். பாருங்க எப்படி ஆரம்பிக்கிறாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் இட் இஸ் அட் ஹேண்ட், கையை எட்டி பிடிக்கிற தூரத்தில் இருக்குப்பா. உடனே என்ன பண்ணு, மனம் திரும்புங்கள்ன்றார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கறங்க. நல்லா கையை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லிட்டீங்கன்னா அல்லேலூயா. அப்போ பரலோக ராஜ்யம்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம் என்கிற மனநிலை தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, நான் கடகடன்னு சொல்லிட்டு வேகமா போறேன், டைம் இல்லை. கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் கம்பேர்ட் டு a mustard seed. மஸ்டர்ட் சீட் என்ன? கடுகு விதை. பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் என்ன எதுக்கு ஒப்பா இருக்கு? நல்ல விதைக்கு, ஆமா, விதைக்கிறவனை பத்தின ஊமை சொல்றாரு, நல்ல விதைக்கு ஒப்பா இருக்கிறது. கடுகு விதை. பரலோக ராஜ்யம் வந்து ஒரு தூர தேசத்துக்கு பயணம் பண்ணுகிற எஜமான் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு தன் ஆஸ்திகளை கொடுத்து போகிறான், அதற்கு ஒப்பாய் இருக்கிறது. ஒரு ஆமேன்லாம் வரமாட்டேங்க சார், நல்லா சத்தமா ஒரு ஆமேன் சொன்னீங்கன்னா அல்லேலூயா. பாருங்க, பரலோக ராஜ்யம் ராஜா தன்னுடைய மகனுக்கு செய்கிற திருமணத்திற்கு ஒப்பாக எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் ஊமை எல்லாம் எடுங்க. ஊமைகள்ல மேஜர் போர்ஷன் ஆஃப் ஊமை எதை பத்தி சொல்லுதுன்னா பரலோக ராஜ்யத்தை பத்தி தான் சொல்லுது. ஒரு ஆமேன் கூட வரமாட்டேங்க, சத்தமா ஆமேன் வரலையே இல்லையா? பரலோக ராஜ்யம் வலைக்கு ஒப்பா இருக்கிறது, பரலோக ராஜ்யம் 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கிறது, பரலோக ராஜ்யம் வந்து வினியார்டு திராட்சை தோட்டத்திற்கு ஒப்பா இருக்கிறது இல்லையா? இப்படி எத்தனையோ சொல்லிட்டே போலாம். அப்போ ஊமைகள் எல்லாம் பரலோக ராஜ்யம் தான். நம்மளை என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன கவனிங்க, நம்மளை என்ன பண்ணிட்டாங்கன்னா, பரலோகத்துக்கு போனோம் அப்படின்ற ஒரு பிக்சரை காமிச்சு நம்மளையும் கர்த்தரையும் பிரிச்சுட்டாங்க. அதான் நீங்க ஆழமா சொல்ல விரும்புறேன், நல்லா கவனிங்க. மனிதனையும் கடவுளையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கிறிஸ்தவ சபைகள், ஆமா, அவர்கள் பெந்தகோஸ்தே என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கடவுளையும் மனிதனையும் எவ்வளோ பிரிக்க முடியுமோ அவ்வளோ பிரிச்சுட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? நீ மனம் திரும்பு, ஆமா, இல்லைன்னா நீ நரகம் போயிடுவ. 7 வருஷம் உபத்திரவம், ஆமா, மகா உபத்திரவம், அது இதுன்னு சொல்லி ஜனங்களை எவ்வளவு பயன்படுத்தணுமோ அவ்வளோ பயன்படுத்திட்டாங்க. ஒரு ஆமென் சொல்ல கேட்குறேன், கவனிங்க. அதாவது அது நான் தப்பாக எடுத்துக்காதீங்க, தவறாக எடுத்துக்க வேண்டாம். அது ஒரு கள்ள உபதேசம். அது என்ன உபதேசம்? அது தேவனால் உண்டான உபதேசம் அல்ல. நல்ல ஆமென் சொல்ல கேட்கிறேன். அவர் எப்படி பிரசங்கம் பண்றாரு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? என்னை ஒருவன் ஏற்றுக்கொள்வானானால், if a man accepts, தேவன் இயேசுவை ஒருவன் ஏற்றுக்கொள்வானானால் அவன் குமாரன் ஆகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுக்கிறார். யோவான் சுவிசேஷம் 1:12 வாசிங்க. 12:13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். கையை மேல தட்டி ஆமென் சொன்னீங்கன்னா, அப்ப கவனிங்க என்ன சொல்றாரு. அவர் பிரிஞ்சு போறதை பத்தி பேசவே இல்லை, அவர் செப்பரேட் ஆகிறத பத்தி பேசல, அவர் டிபார்ட் ஆகிறத பத்தி பேசல. அவர் என்ன சொல்றாரு? நீ என் பிள்ளைன்றாரு. இவன் என்ன சொல்றான்? நீ, ஆமா, நீ ஒரு கொள்ளக்காரன், நீ ஒரு பாவி, நீ ஒரு பாவின்றான். கவனிச்சிருக்கீங்களா? கிறிஸ்டியானிட்டியுடைய ஃபெயிலியரே தான். நல்லா கவனிங்க. இந்த ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணின தேசங்கள் ரட்சிக்கப்பட்டன. என்றைக்கு பரலோக பிரசங்கம் பண்ணப்பட்டதோ இந்தியா போன்ற தேசங்கள்ல இங்கு
ஒரு சில நபர்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடிந்தது தவிர எல்லாராலையும் ரட்சிக்கப்பட முடியல. பெரிய பணக்காரன் தொடப்படல, சாதாரணமாக இருக்கிற ஏழை மோசமான பாவி தொடப்பட முடியல. ஏன்னா இவங்க பேசின சத்தியம் சத்தியமே இல்லை. ஒரு ஆமேன் கூட வர மாட்டேன். சத்தமா ஆமேன் வரல. ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் ஆமா கொஞ்சம் ரோஸ்டிங்களா பண்டு போட்டோம் கவனிங்க. அப்ப இவங்க பேசுறது சத்தியமா இல்ல. ஏன்னா பரலோகம் என்ன பண்ணுதுன்னா, கடவுள் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய குமாரனே இந்த பூமிக்கு அனுப்பி மொத்தமா ரட்சிக்க போய் அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரையுமே அவரை போலவே மாற்றி பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைக்கிறார். நல்லா ஆமேன் கூட வர மாட்டேங்க. நல்லா கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமேன் வரல. ஆனா கிறிஸ்தவ உலகம் என்ன சொல்லிருச்சுன்னா, கிறிஸ்தவ மதம் எதை பிரசங்கம் பண்ணிருச்சுன்னா, இல்ல இல்ல கடவுள் பெரியவர், கடவுள் பரிசுத்தர், கடவுள் உத்தமர், நீ ஒரு பாவி, நீ அவர்கிட்ட போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாம் என்ன செய்யறோம்? தினமும் கிறிஸ்தவர்கள் எப்படி என்ன பண்றாங்க? போராடிக்கிட்டே இருக்காங்க வாழ்க்கை முழுக்க, பரிசுத்தமா வாழ, நல்லவனா வாழ, ஏதாவது செய்ய, எப்படியாகலும் ஆண்டவரே செய்யும், அப்படி இப்படி போறாரா பாருங்க. கவனிங்க, முதலாவது ஒரு கள்ள உபதேசம். ரெண்டாவது அது என்ன செய்யும்னா, இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ற எல்லாருடைய மனசுக்குள்ள என்ன இருக்கும்னா, தே வில் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா அவங்களுக்குள்ள ஒரு என்ன இருக்கும், நெவர் பீயிங் குட் இனஃப். நான் எப்பவுமே நல்லவனாய் வாழுகிறேன் என்கிற எண்ணம் வரவே வராது. வரவே சார் நான் சொல்றேன், தப்பே செஞ்சா கூட நான் ஒரு நீதிமான், கிறிஸ்துவை ரட்சித்திருக்கிறார், நான் பரலோக வாசி அப்படின்னு நினைக்கிறவன் தப்பெல்லாம் சாதாரணமாக உதறி வெளியே வந்துருவான் சார். எனக்கு தெரியும், கிறிஸ்தவ சபைகள்ல, பெந்தகோஸ்தே சபைகள்ல கம்யூனியனுக்கு ஒரே பாவத்தை 50 வருஷமா ரிப்பீட்டடா போட்டு முனங்கால் போட்டு கரெக்டாக கம்யூனியன் வரும்போது போய் ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் பெந்தகோஸ்தே அமைப்பிலேருந்து வரல, நீங்களாம் எனக்கு கீழே நான் என்னுடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டீங்க, உங்களாம் நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு ஆமேன் சொல்லி கேட்குறேன். ஒரு சாபமான உலகம் இருக்கிறது வெளியே. கிறிஸ்தவத்தை சாபமாக பிரசங்கிக்கிற ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறது. அது கிறிஸ்துவுக்கு விரோதமான கூட்டம்ன்ற நான் ஒரு ஆமேன் சொல்ல கேட்குறேன். ஆமா, கவலையே படல, என்ன நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். அது கிறிஸ்துவுக்கே விரோதமான கூட்டம். அவங்க என்ன செய்யறாங்க? எப்ப பார் சபிக்கிறது, கடவுளையும் மனிதனையும் பிரிக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவனையும் விட்டு கடவுளை விட்டு அவன் என்ன பண்றாங்க? எவ்வளவு தூரமாக்க முடியுமோ அவ்வளவு தூரமாக்க விரும்புகிறார்கள். நான் சொல்றேன், கடவுள் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, நீ என்னை ஏற்றுக்கொண்டனா நீங்கள் எல்லோரும் பிள்ளைகள் ஆவதற்கு நான் அதிகாரம், கைய மேல தட்டி ஆமென்னு சொன்னீங்கன்னா, அல்லேலூயா. 13ஆம் வசனம் வாசி கேட்கிறேன். 13. இரத்தத்தினாலாவது, நல்லா கவனிங்க, ஒருவன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனை எப்படி செலக்ட் பண்றார் பாருங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது, மாமிச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் கையை நல்லா உயர்த்தி, நான் உங்களை தான் சொல்றேன், யாரையோ சொல்ல, நீங்கள் எல்லாம் தேவனால் பிறந்தவர்கள். கைய மேல தட்டி ஆமென் சொல்றேன் சார். மோசமான பிள்ளையாவே இருந்தாலும் தாய் அந்த பிள்ளையை ரிஜெக்ட் பண்றவே மாட்டான். ரிஜெக்ட் பண்ணனா அவ தாயே கிடையாது, அது ஏதோ பேயின்னு அர்த்தம். கவனி, மோசமான பிள்ளையா இருந்தா கூட தாய் ரிஜெக்ட் பண்ணவே மாட்டா. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க. தகப்பன் கண்டிப்பா இருக்கலாம், ஆனா விட்டு கொடுக்கவே மாட்டான். எப்படி தூக்கி எடுக்கணும்னு நினைப்பான், அவன் தான் தகப்பன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவர் சொல்றாரு, ஏய் நீ யாரோ ஒருத்தருக்கு பிறந்தன்னு நினைச்சிடாத, அவங்க மூலமா பிறந்திருக்கலாம், ஆனா உன்னெல்லாம் நான் தேவனால் கைய மேல தட்ட வேணாமா? அல்லேலூயா. உன்னை பத்தின ஒரு பெரிய நோக்கம், பெரிய திட்டம் ஆண்டவருக்கு உண்டு. அவர் உன்னை விட்டு பிரியணும் விரும்பவே இல்லை. உன்னை விட்டு பிரிவது நோக்கமே கிடையாது. ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். நான் இன்னும் இப்படி சொல்றேன், அவரை போல மாறுவதில்லை, அவராகவே செயல்பட உங்களால் முடியும்ன்றேன். ஆமென். எடுப்போம். ரோமன் நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமன் நிருபம் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், இந்த ஆவியை பெறுவது ஸ்பிரிட்ல நடக்கிறதுலாம் இருக்குல்ல, இது என்னன்னா லைஃப் ஸ்பேன் ஃபுல்லா நடக்கிறதுன்றது ஒரு பகுதி. ரொம்ப முக்கியமா, எவன் ஆவியினால் உந்தப்படுகிறானோ, இப்படி சொல்றேன், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, இதுதான் ஆவியில நடத்தப்படுறது. ஸ்பிரிட் என்னைக்கு மூவ் ஆச்சோ, கிருபை என்னைக்கு உள்ள மூவ் ஆச்சோ, அப்போ எனக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன பண்ணிடுச்சுன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டது. ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன்.
அவன்தான் குமாரன். ஒரு ஆமென் சத்தமா சொல்லிட்டீங்கன்னா 15 வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை. தமிழ்ல அவ்வளவு நல்லா இல்ல, சரியா இல்ல. நான் டிபிடி டிரான்ஸ்லேஷன்ல இல்ல மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன், கவனிங்க. And you did not receive the spirit of religious duty. அதாவது மதவாத செயல்களை, மதவாத ஒழுங்குகளை செய்யும்படி நீங்கள் அழைக்கப்படவில்லை. You did not receive the spirit of religious duty leading you back into the fear of never being good enough. என்னன்னா என்ன சொல்றாங்க? leading you back, அதாவது மறுபடியும் எப்பவுமே நீ நல்லா எவ்வளவு முயற்சி செய்தாலும் நம்மளால செஞ்சு முடிக்கல, நல்லது செய்ய முடியல என்கிற எண்ணத்திற்குள் இந்த ஆவி உன்னை தள்ளாது. நல்லா ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன் சார். ஆமா. But you have received the spirit of full acceptance. எப்படி? முழுமையாக தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நீங்க பெற்றிருக்கீங்க என்ன அர்த்தம்? உங்களை அவர் முழுமையாக அங்கீகரித்திருக்கிறார்னு அர்த்தம். நீ எப்படி இருக்கன்றது மேட்டரே இல்ல, நீ எவ்வளவு மோசம்ன்றது மேட்டரே இல்ல, உன் சிந்தை எப்படி இருக்குன்றது பிரச்சனையே இல்ல. உன்னை முழுமையாக அவர் அங்கீகரித்து விட்டார். கையை உயர்த்தி ஆமென்லாம் வர மாட்டேங்க பார். கவனிங்க, enfolding you into the family of God. எப்படியா? உன்னை முழுமையாய் உன்னை அங்கீகரித்து உன்னை தேவனுடைய குடும்பத்திற்குள் இணைத்து கொண்டாராம். எதுக்குள்ள? நான் பைபிள் தானே படிக்கிறேன், தப்பா ஒன்னும் வாசிக்கலையே, தவறா ஏதாவது சொல்லி கொடுக்குறேன்னா, சார் கெட்ட வார்த்தை ஏதாவது சொல்லி தரேன்னா, பைபிள் தானே படிக்கிறேன். என்ன சொல்றாரு? தேவனுடைய குடும்பத்தில் நீ ஏற்கனவே இணைக்கப்பட்ட. ஆமா. அப்புறம் ஆயத்தமா அப்படின்னா வாயிலே ஒரு குத்து. ஆமா, ஓப்பா ஓரமான்னு ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தமா ஆமேன் வரமாட்டேங்க. ஆமா, நிறைய ஆயத்தமா கேட்டிருப்பீங்க போல இருக்கு. ஆமா, கவனிங்க. ஆமா, என்ன சொல்றாரு? enfolding you into the family of God and you will never feel orphaned. நீ அனாதைன்ற உணர்வே உனக்கு எப்போதுமே வராது. For has he raised up within us our spirit join him in saying the word tender affliction beloved father. என்ன சொல்லுது? அதாவது அவர் நம்முடைய ஆவியோடு சேர்ந்து அவருடைய ஆவி இணைஞ்சு நம்மளை எப்படி கொண்டு வரனா, அவருக்கு பிதாவுக்கு முன்னாடி அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற புத்திர சுவீகாரத்தை கையை மேல தட்ட. சும்மா இல்ல, அங்கீகாரத்தோட அங்கீகரித்திருக்கிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர்தான் என் அப்பா. ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். சார், என்னைக்காவது நீ அப்பாவா பார்த்திருக்கியா? அவரை பார்த்திருக்கியா? உறவு தாங்க முக்கியம். ஹலோ, கேக்குதா? யாருக்கெல்லாம் கேக்குது? கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். நான் இன்னைக்கு கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். உறவு ரொம்ப முக்கியம். என்னைக்கு ஃபாதர் சன், ஃபாதர் டாட்டர்ன்ற அந்த சிஸ்டம்குள்ள நீ வந்துட்டியோ, நான் சொல்றேன் அதுதான் சக்சஸ்ஃபுல்லான சிஸ்டம்குள்ள நீ இருக்கன்னு அர்த்தம். நீ அவரை கடவுளா பார்க்கிற வரைக்கும், நீ அவரை எஜமான பார்க்கிற வரைக்கும் நீ ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள தான் இருப்ப, நீ அடிமையாக தான் இருப்ப. அவர் என்ன சொல்றாரு? என் வார்த்தையை ஏற்றுக்கொண்ட நீங்கள் எல்லோரும் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்றார். ஏன் அப்படி சொல்றாரு? அவர் தேவன், அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், அவர் சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கினவர், அவர் சிருஷ்டிகர்த்தர். நானும் நீங்களும் சிருஷ்டிகர்த்தர் கிடையாது. ஆமா, அது வர திரும்பி சொல்லணும், அழுத்தி. நானும் நீங்களும் என்ன இல்லை, சிருஷ்டிகர்த்தர் நிச்சயமா கிடையாது. ஆனா நாம் தேவர்கள்ன்றார். அவர் என்ன சொல்றாரு? நானும் நீ ஈக்குவல்ப்பா, ஆனா நான் எல்லாத்தையும் உண்டாக்குனேன். நீ உண்டாக்கப்பட்டவனா இருந்தாலும் நீயும் நானும் நேரா ஒன்னா உட்கார முடியும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கறாங்க. சத்தம் வரலையே. பைபிள் தானே சொல்லித்தரேன், மறுபடி கேட்டுக்கிறேன். பைபிள் தானே சொல்லித்தரேன். நல்லா ஆமென்லாம் வரல, சத்தமா உயர்த்தினீங்கன்னா கவனிங்க. இன்னும் கொஞ்சம் விளக்கங்களை கொடுக்குறேன். இன்னைக்கு ஒரு சரியான சத்தியத்தை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. வாசிப்போம். கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும், நல்லா கவனிங்க, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லாமலும், நல்லா கவனிங்க, அவர் எதுக்கு தலைவர்? கவனிக்கிறியா? ஆண்கள் எல்லாம் கவனிக்கிறியா? பகல் தட்டி இருக்காரா பாரு, இருக்காரா பாத்துக்க. அடுத்த ரவுண்டு வரேன். இப்போ இங்க மறந்துடக்கூடாது, போயிடுவோம். எதுக்கு அதிகாரி அவரு? அவர் எதுக்கு அதிகாரி? சகல துரைத்தனத்திற்கும் எல்லா வல்லமைக்கும் அவர் தான் மேல. ஒத்துக்கிறீங்களா? சகல துரைத்தனத்துக்கும் அதிகாரியா இருக்கிற அவர், தலைவரா இருக்கிற அவருக்கு உள்ள
நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கீங்க. நீங்க என்னவா இருக்கீங்க? அடுத்த வாரங்கள் இதுக்கு வரேன். அடுத்த வசனம். நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். அடுத்த வசனம். ஞானஸ்தானத்தினாலே, நல்லா கவனிங்க. ஞானஸ்தானம் எடுத்தவரெல்லாம் பாக்கியவான்கள் சார். ஞானஸ்தானம் எடுத்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய சாயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுப்பினவர்களாகவும் இருக்கிறீர்கள். என்ன சொல்றாங்க? ஞானஸ்தானம் எடுக்கும்போது நீ அவரோடு கூட மரிச்சிட்ட, அவர் எழும்பும் போது அவருடைய சாயலோடு கூட இணைக்கப்பட்டு எழும்பிட்ட. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப இயேசு திரும்பி மரிப்பாரா? மரிக்க மாட்டாரா? அப்ப நீங்க வரலையே. நீங்க மாட்டேன்றவள கையை உயர்த்தி ஆமென் சொல்லிருக்க வேணாமா? சரி, அப்புறம் கீழே பார்ப்போம். உங்கள் பாவங்களினாலேயும் எப்போ ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி, பிஃபோர் ரட்சிப்புக்கு முன்னாடி, உங்கள் பாவங்களினாலேயும் உங்க மாமிச விருத்த சேதனத்தினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவரோடு கூட எழுப்பி என்ன பண்ணாரா? அவரோடு கூட எழுப்பி அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. நல்லா ஆமென் சொல்ல மாட்டீங்க. என்னைக்கு நீ உள்ள வந்தியோ ரட்சிக்கப்பட்டியோ அப்பே என்ன ஆயிடுச்சு? உன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து விட்டார். நிறைய பேர் நான் சொல்றேன் இதெல்லாம் வச்சுட்டு இல்ல நீ ரட்சிக்கப்படுற வரைக்கும் செஞ்சதுதான் மன்னிச்சாரு. அப்படின்னா இன்னொரு இதில் வந்து மறிப்பாரா? ஏதாவது சொல்ல போறேன்? நான் பிறந்து சாகிற வரைக்கும் என்னென்ன ஃபிளாஸ் இருக்கோ எல்லாத்துக்காகவும் இயேசு மரிச்சிட்டார். நல்லா ஆமென் சொல்ல கேட்கிறேன். அப்புறம் வாசிப்போம். நமக்கு எதிரடையாகவும், நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம். இப்பதான் நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்றாரு? கவனிங்க. என்ன பாரு என்னவா? நாம தேவனோடு என்ன கவனிக்கணும். கடவுளோட நாம இணைய முடியாதபடிக்கு ஒரு பெரிய தடை இருக்கு. என்ன தெரியுமா? கட்டளைகளும் பிரமாணங்களும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது யாருடைய கையெழுத்து? சத்தமா சொல்லுங்க. யாருடைய கையெழுத்து? தேவனுடைய கையெழுத்து. கட்டளைகள் யார் தந்தாரு? அந்த கட்டளைகள் எப்படி இருக்குன்னா, பாவம் ஒரு பக்கம் பிரிச்சுது. ஆனா இது ரொம்ப கொடுமை. நீதிமான வாழணும் என்ன முயற்சி பண்ணாலும், எவ்வளவு முயன்றாலும், எவ்வளவு போராடினாலும் வாழவே முடியாது. ஏன்னா கட்டளை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. கட்டளை யாரையும் வாழ விடுறதே இல்ல. இவர் சொல்றாரு, ஒருத்தன் ஞானஸ்தானம் எடுத்தா அவன் எங்க வந்துடுறான் அப்படின்னா, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குழைத்து அது நடுவில் இராதபடிக்கு எடுத்து. என்னையும் தேவனையும் அதான் சார் பிரிச்சுச்சு. என்னையும் கடவுளையும் எது பிரிச்சுதுன்னா, நான் என்ன முயற்சி பண்ணாலும் ஒரு எண்ணில் வந்து கிறிஸ்தவன் எப்படி நிற்பான்னா, ஆண்டவரே நான் ஒரு பாவி ஒத்துப்பாங்க. ஏன்னா கட்டளை அவனை பார்த்து சொல்லுது, நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நீ கட்டளையை செஞ்சு முடிக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். நல்லா கையை உயர்த்தி ஆமென்லாம் வரல. நான் வேதம் புரிந்தவர்களோடு பேசி கொண்டிருக்கேன் நம்புறேன். வேதம் புரிந்தவர்களாம் கரெக்டாக எனக்கு கவனிக்கணும். அப்போ அந்த எண்டுக்கு வந்துடுவோம் பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதுதானே உனக்கு பிரச்சனை, இதுதானே உன்னுடைய பிரச்சனை, ரைட். அதை என்ன பண்றேன்? அந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் கையை நல்லா உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சிலுவையின் மேல் ஆணி அடித்து. அல்லேலூயா. இப்போ எந்த பிரமாணமும் கட்டளையும் நடுல நீங்க யாருன்றதை காண்பிக்க விரும்புறேன். நான் இந்த எந்த பிரமாணமும் கட்டளையும் நடுல கிடையாது. எல்லாம் சொல்லுங்க. எந்த பிரமாணமும் எந்த கட்டளையும் நடுவுல இல்ல. இப்போ ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. இப்போ அன்பின் பிரமாணம் மட்டும்தான் வலிமையா இருக்கு, பவர்ஃபுல்லா இருக்கு. ஒரு ஆமென் சொல்ல கேட்கறேங்க. கையை நல்லா வைத்து 15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மீது சிலுவையிலே யார் வெற்றி சேர்ந்தாரு? யாருங்க? சத்தமா சொல்லுங்க. சத்தமா, தப்பு இல்லையே, பெண்களா சொல்லலாம். யார் வெற்றி சேர்ந்தாரு? இயேசு. கரெக்டா? உண்மையா? நான் சொல்றேன், நீங்க தான் வெற்றி சேர்ந்தீங்க. என்னங்க, யாருக்காக உடைச்சாரு?
யாருக்காக எடுத்தாரு? யாரா மரித்தாரு? அவரும் தேவனை விட்டு பிரிந்து இல்லைங்க, அவரும் தேவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். என்னைக்கு என்னுடைய பாவத்தை சுமந்தாரோ, என்னைக்கு என்னுடைய அக்கிரமங்களை சுமந்தாரோ, அவர் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டார். கையை நல்லா உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க. ஏன் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டார்? நான் தேவனோடு இணைக்கப்படுவதற்காக அவர் பிரிக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இந்த இடத்துக்கு வரணும். கிறிஸ்டியானிட்டி எங்க வரணும் அப்படின்னா, இந்த ராஜ்யத்தை புரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துக்கு வரணும். அப்போ எல்லா துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். ஆமென், அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? எந்த அதிகாரமோ எந்த வல்லமையோ, இந்த உலகத்தின் எந்த வல்லமையோ என்னை தொடவோ என்னை டிஸ்ட்ராய் பண்ணவோ அதற்கு அதிகாரம் இல்லை, அதால் முடியாது. நான் உங்களை பார்த்து இப்படி சொல்ல பாருங்க, கவனிங்க. எத்தனையோ மோசமான சம்பவங்கள் வழியா வந்துட்டீங்க வாழ்க்கையில. என்ன கவனி, கவனி கவனி கவனி. எத்தனையோ மோசமான சம்பவம் வழியா வந்துட்டே இருக்க. ஆனா இன்னும் நீ தோத்து போல, இன்னும் நீ அழிஞ்சிடல. அழிஞ்சிட்டியா? ஏன் அழியல? உன் பிரச்சனை வழியா வந்த பல பேர் காணாமே போயிட்டான். ஆமாவா இல்லையா? ஆனா நீ இன்னும் அழியல. என்னங்க அழிஞ்சிட்டா மாதிரி உட்காந்துருக்கீங்க? அழியலன்றவங்களாம் கையை நல்லா உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இவங்கெல்லாம் ஒன்றும் நல்லா சத்தமா ஆமேன்னு சொல்லாம என்ன ஆச்சு? கவனிங்க, என்ன அர்த்தம் தெரியுமா? என்னன்னா, நீ இன்னும் சரியானதை பார்க்கல, நீ ஏதோ ஒன்று பார்த்து உட்காந்துருக்கிற. இல்லை, கர்த்தர் சொல்றாரு, கண்ணை திறந்து மனக்கண்கள் இயேசுவின் நாமத்தில் பிரகாசம் அடைவதாக. ஆமென், அல்லேலூயா.